இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான முட்டை கருவாட்டு சேமியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வெந்நீர் நல்லா கொதி வந்தோடனே நான் இன்றைக்கி எம்டிஆர் சேமியா எடுத்திருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதாவது பதம் பார்த்து எடுக்கணும், ரொம்பையும் குழைஞ்சிடக்கூடாது. அது தனியாக வடிகட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், உப்பு, அதை நல்லா பொடியாக பண்ணி வச்சுட்டு அதையும் ஓரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இன்றைக்கி நைஸான நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இது மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துகிட்டு அதையும் ஒரு கப்பில் மாற்றிட்டு, அதே எண்ணெயில் தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, ரொம்ப கருகிடக்கூடாது, ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு, நான் காரத்துக்கு இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அது கூட நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன தூள் சேர்க்கலான்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வேறு எந்த தூளும் சேர்க்க தேவையில்லை. அதையும் அந்த மசாலா கூட அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வடித்து வச்ச அந்த சேமியாவை இது கூட நல்லா சேர்ந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த மசாலாவும் அந்த சேமியாவும் அந்த வெள்ளை கலர் சேமியாலாம் தெரியக்கூடாது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் பதம் பார்த்து அந்த சேமியாவை வடித்தாதான் இது மாதிரி பொல பொலன்னு இருக்கும், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிரும், டேஸ்ட்டே வராது. அந்த பதம் பார்த்து வடிக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா பொல பொலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முட்டையை அது கூட சேருங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச கருவாடை நீங்கள் சாப்பிடும்போது போட்டுங்க. ஏன்னா நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னா அதுங்க அப்படியே நமத்துரும், மொறுமொறுன்னு இருக்காது சாப்பிடும்போது. அதனால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கருவாடை தூவிங்க, கொத்தமல்லி தூவிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாம் முட்டை சேமியா தான் செஞ்சுருப்போம். இந்த கருவாடு சேமியாங்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட் தெரியும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.